இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இறங்கி வண்டி வந்து ரெண்டுக்கு எடுத்தாச்சு. அது என்ன எவ்வளோ என்ன டீட்டெயில் சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ என்னன்னா, நானும் ஒரு யூடியூபர் தான். எல்லா பின்னாடி பெட்ரோல் போட்டு காத்தடிச்சுட்டு பெட்ரோல் போட்டுட்டு கிளம்புவோம். எங்க போறோம்னா தெரியல. எங்க ட்ரிப் ஆர்கனைசர் ஜெயசூர்யா எஸ் வெல்லூர் வந்து சொல்லுவாரு எங்க போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு. என்னோட ஜீவானந்தம் வந்து அவன் வந்து இன்னொரு பையன் கூட செட் ஆயிட்டான். அதனால எனக்கு ஒன்று பிரேக்கப். ஆமா எங்க மீன் மீன் இல்லாத இடம்டா இது. எத்துக்காட்டா இது நாங்க ட்ரக்கிங் வந்து பாத்தீங்கன்னா நாங்க குளிக்க போக மாட்டோம். நான் சாக போறேன். சரி, அவன் சாக போறானா? ஆழமாகிறான். நல்லா ஆமை அது உள்ள போயிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு வந்துட்டான். படகுலாம் இருக்கு. அதனால நம்ம போக வேண்டிய ஊரே பனாஜி தானே. பனாஜில விட்ட சொல்லு. அங்க பாருங்க, அங்க ஒரு வேற ஒரு பிரிட்ஜ் தெரியுதா? போலீஸ் கிட்ட மாட்டேன். 30,000 ஃபைன் போட்டிருக்காங்க. ஒண்ணே இல்ல 30,000 தானா? இதே ₹1 கம்மி. 29,999 இந்த ரெண்டு வண்டி. டேய் அப்புறம் அதே போட்டோ எடுத்தேன்னு சொல்றான். அப்போ அவரு தெரிஞ்சாரா? தெரியுறான். போட்டோ செக் பண்ணுவாங்கடா அவங்க. உங்களோட கருத்து இதுதான். கோவால ரொம்ப பழமையான சர்ச்சு, 500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சர்ச்சு. இது உள்ள ஒரு ஃபாதர் இருக்கிறாரு. அந்த ஃபாதர் வந்து இப்போ கூட முடி நகம் எல்லாம் வளருது உள்ள வச்சிருக்காங்க. இப்போ பிறந்த ஈஸ்வருக்கே முடி வளர மாட்டேது. ஏய் வண்டில இருக்கும். இல்லடா வண்டில முடியே இல்ல. இவன் சொல்றதா முடினா அப்படியே நம்மள மேல இருக்காது மச்சான். லைட்டா இருக்கும். நகம் அவ்வளவுலாம் தெரியல. மேல வச்சிருந்தாங்க. அவங்க மேல வச்சிருந்தாங்க ஃபாதரை. அப்படியே அங்க கார்னர் பீஸா இருக்கு. உள்ள போயிட்டு ஃபாதர் பாட்டு சம்திங் போயிடுது எனக்கு. ஆனா பாட்டி போடல உள்ள. பிரேயர் சாங் போட்டுருக்காங்க. ஆமா, பிரேயர் சாங் போட்டுருந்தாங்க. அது வந்து ஒரு மாதிரி ஹாரர் மியூசிக்கா இருந்துச்சு. ஆனா அது பீஸ்ஃபுல் மியூசிக்கா போனோனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா டக்குன்னு ஹாரி பாட்டர் தோணுச்சு. ஹாரி பாட்டர் ஏன்னா போனோன்னு பெரிய பில்டிங், அவங்க எல்லாருமே ப்ரேயர் பண்ண போவாங்க. அவங்க கிளாஸ் ரூம் கூட அப்படிதான் இருக்குமே. எனக்கு ஹாரி பாட்டர் ரொம்ப பிடிக்கும். வேற ஹாரி பாட்டர் பிடிக்கும். அது ஒரு தஞ்சாவூருக்கு அப்புறமா இங்க வந்துதான் I feel something in this place. அந்த அங்க ஃபீல் பண்ண அதே இது வந்து நான் இங்க ஃபீல் பண்ணேன். அது கரெக்ட். நான் தஞ்சாவூரே வரல. அவர் வந்து ஒரு ஃபாதர்ரா. அவர் எப்படின்னா கடவுள் பேர்லாம் வந்து போதிப்பாரு உலகம் ஃபுல்லா போயிட்டு. ஓகேவா? அவர் வந்து பொய்ய சொல்லாதனால அவர் நாக்கு அழுகலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ அவர் நாக்கு அப்படியே நம்ம நாக்கு மாதிரி தான் இருக்கும். ஆமா, கால் நகம், தலைமுடி நகம் பாத்தியா?
நான் கூட கேள்விப்பட்டேன் திருப்பதியில ஒன்னா பெருமாள் முடி வளர்ந்து நகம் வளருதா? நீ போய் பாரு தெரியும். மூஞ்சி வந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு செத்து? 658 வருஷம். ஆனா மூஞ்சி அப்படியே ஓடு மாதிரி தெரியல. கெலிட்டல் மாதிரி இப்படி இருக்கும். நீ நினைக்கலாம் இவன் அடுத்த செயின்ட். அது எப்படி கிடையாது. உள்ள வந்து வீடியோவே எடுக்க கூடாது. நீ வேணா ஃபாதர் மூஞ்ச பாக்கணும்னா ஏதோ இங்க இப்படி பார்த்து இப்படி மாதிரி தான் இருப்பாரு. ஃபாதர் மூஞ்சி அவர் ஃபாதர் இல்ல செயின்ட். அவங்க மூஞ்சி வந்து உள்ள வீடியோ எடுக்க கூடாது. ஆனா நான் திருத்தமா வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியே சொல்லுவாங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. எதுக்காக? உங்களுக்கு காட்டுறதுக்காக. நான் வந்து காட்டுறேன், அது வீடியோ போடுறேன் பாருங்க. கீழே போட்டு ஒரே கடை கம்பிட்டு அதான் இது கம்மனு குத்துரு. என்னடா சரியாச்சு மச்சான்? மெட்ரா வரும் பரோட்டாக்கு பரோட்டா அனிஷ் ஒண்ணுதான் எதுப்பா வரேன் பரோட்டா ப்ளீஸ் சூரிய ப்ளீஸ். என்னடா சூர்யா? பாஸ் நம்பர் பாஸ்ல ஏய் என் போட்டோ கை வைக்காத, அவன் தான் கை வச்சான். அவன் தான் கை வைடா. டேய் டேய் எவன் கிஷோர் ப்ளீஸ். ஏய் என் போட்டோ கை வைக்கிறான் சிலுக்கடா. சிலுகா ஏய் அவன் போட்டோ கை வைடா. அவன் பொண்ணா? ஏய் ஒத்த ஒண்ணு தான். ஆமாண்டா ஒண்ணு தான் போச்சு. ஊதிறாங்க. ஏய் மச்சான் எந்த குறான் ஒண்ணுதான் எடுக்கவே இல்ல சத்தியமா. எந்த ஒண்ணு காலி ஆயிடுச்சு. அவன் தெரிஞ்சதுக்கோ மச்சான் வாங்கிக்கிறேன் நான் பரோட்டா வந்து. நான் அவன் திருப்பி வாங்கிட்டேன். எங்க இருக்கோம் கோவாலே பெரிய பீச். இப்படி இப்படி தள்ளுறான் பாரு. கோவாலே பெரிய பீச் பாகா பீச்ல நம்ம இருக்கோம். இப்போ பெரிய பீச்சா இது? ஒன்றும் இல்லை, நம்ம பாகா பீச் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? நான் இந்த வந்ததுலேருந்து மிஸ்ஸிங் தலைவலியில் எந்திரிப்பான். என்னடா ஆச்சு நைட்டு அப்படின்னுவான். கண்டிப்பா ரெண்டு மிக்ஸ் பண்ணி அடியே கூடாது. இதே அதே ட்ரை பண்ணக்கூடாது மச்சான் அப்படின்வான். இதெல்லாம் கற்பனைக்கு. ஓகே எய்டர் பாகா பீச் வந்திருக்கோம். பாகா பீச் இங்கே வந்து நிறைய செட்டப் போட்டிருக்காங்க. இங்கே வந்து இங்கே உட்காரணுன்னா ஒன்று பீர் வாங்கிட்டு உட்காரணுமா, அப்படி வாங்கினா தான் இங்கே உட்காரணுமா. இங்கே பப்பு நிறையா இருக்குது. அவ்வளோதாங்க நைட்டில் பாகா பீச். அவ்வளோதான், ஒரே பசங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்கவே எந்த பொண்ணும் இருக்காது நைட்டில் பாகா பீச். அவ்வளோதான். அப்படியே பாருங்கள் நம்ம பாகா பீச் காலையில் எப்படின்னு காட்டுறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன் காலையில் பாகா பீச் எப்படி இருக்குன்னு. பாருங்க, பேக்ரவுண்ட் சேஞ்சு, சரௌண்டிங் சேஞ்சு, லொக்கேஷன் சேஞ்சு. ஏன்னா நம்ம பாகா பீச்ல இல்லை. நம்ம எங்கே இருக்கிறோம்னா அகோடா பீச். அகோடா பீச் வந்திருக்கோம். அகோடா பீச் வந்து ஒரு நல்ல கோவாலே ஒரு நல்ல சூப்பரான பீச். ரொம்ப அழகா இருக்கு. நம்ம இப்போ ரெய்னிங்டா. ஐ திங்க் புயல் வர போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க இதான் நாங்க பார்க்க போற கடைசி வீடியோ நினைக்கிறேன். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாட்டி பாய் சொல்லிடுறா. கடைசியா பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன போட்டா இது? சிங்குவேரம் ஃபோர்ட். இந்த போர்ட் எப்படி இருக்குன்னா, பீச் இருக்கு,
அப்படியே ஒரு மாதிரி வழி மாதிரி வந்து ஒரு ரவுண்டா இருக்கு. அது வந்து பீச் ஓரமா இருக்கு. அடிக்கிற அலை வந்து அப்படியே அது மேல வரைக்கும் வருது. இந்த பீச் வந்து ஏதோ பூட்ஸ் எல்லாம் யூரோப்ல இருந்து எடுத்துன்னு வந்து இதை கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி சொல்லுது, நான் சொல்லலை. பூட்ஸ்லாம் வந்து யூரோப்ல இருந்து இங்கே தான் எடுத்துட்டு வராங்க. இதை போட்டு தான் வந்து அதெல்லாம் அப்போ கட்டின போட்டு தான். இந்த போர்ட் கட்டி எப்படியோ ஒரு எத்தனை வருஷம், ஒரு எப்போ கட்டினாங்கன்னா 1612, அதாவது 1612 இருந்து போட்டா கிட்டத்தட்ட ஒரு 450 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த போட்டு கட்டி. அப்பவும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நல்லா இருக்கு. பாருங்க பாருங்க, நீங்க பார்த்து தெரியாது. இது எல்லாம் அதுக்கப்புறம் வேற என்ன இந்த போர்ட் பத்தி இங்க வந்து உட்காந்தா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இங்க நைட்ல இன்னும் எப்படி இருக்கும்னு தான் தெரியல. நாங்க இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுவோம். அது வேற ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நிறைய இடத்த வந்து கோவால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பரவாயில்ல. இது வந்து எங்க இருக்குன்னா கரெக்டா இது லொகேஷன் எங்கன்னா பனாஜில இருந்து 18 கிலோமீட்டர், கரெக்டா 18 கிலோமீட்டர் தள்ளி இந்த போர்ட் வந்து இருக்கு. இங்க வந்து நீங்க அமைதியா உட்காந்துட்டீங்கன்னா ஜாலியா பீஸ்ஃபுல்லா நிம்மதியா இருக்கும். இவன மாதிரி டிப்ரெஸ்டுக்காகலாம் வந்து இங்க உட்காரலாம். போஸ்ட் பண்ணி டிப்ரெஸ்டுக்காய். அதுக்கப்புறம் என்னன்னா இது வந்து முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா கோவாலே ஒரு அழகான பீச் பார்த்தது தெரியுது. அப்படியே பீச் ஓரம் ஃபுல்லா எந்த குப்பையும் இல்லை. அப்படினால நீட்டா மெயின்டைன் பண்றாங்க இந்த பீச். அதனால இது ஒரு பியூட்டிஃபுல் பீச்னு சொல்றாங்க கோவால. நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்தாலே பார்த்துருக்கணும், கடைசி நாள் வந்து பாக்குறோம். நான் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே சொல்லுங்க இந்த பீச் போலாம் இந்த பீச் போலாம்னு சொல்லிட்டு. எங்க ட்ரிப் அட்வைசர் ஒருத்தர் இருக்காரு எங்க கேங்ல. அவர் இந்த பீச்சே வேணாம், பாகா பீச் தான் போனோம், பாகா பீச் தான் போனோம் நம்ம தலைவர் முடிக்கிறாரு. மாமா பாகா பீச் விடுறான் வண்டிய, அது எதுவுமே தெரியல. பாகா பீச்ன்றானுங்க. அப்புறம் ஏதோ சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். என்ன பேசுறீங்க? இந்த போட்டை பத்தி சொல்லுவோம். இது தெரியாதா? வேலூர் கோட்டை கட்டினவரோட தம்பி தான் இந்த கோட்டை கட்டிக்கிறாரு. அந்த கடல் தெரியுமா? அந்த கடல் அவ்வளவு பெருசு. மும்பாய் நீ என்னது இங்க இருந்து 500 கிலோமீட்டர் மும்பை. எயிட் போட்டு மண்ணு வர மாதிரி எயிட் போட்டு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கொடைக்கானல் போக போறோம். எப்படின்னு சொல்லுங்க ஜியா. ஃப்ரண்ட் கேமரா இல்ல வாட்ஸ்அப் பிராங்க். ஐயா வாய பாரு வள்ளல்ல வரலான்னு பார்த்தோம். செம்ம என்ன படத்துன்னு தெரியல. ஃபுல்லாக நஞ்சிட்டோம். பாவு பஜ்ஜி சாப்பிடுவோம். ஒரு பாவு பஜ்ஜி 50 ரூபாய்க்காங்க. கம்மன் 20 ரூபாய் கை கொடுத்தாங்க. தம்மாடா கம். எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன்? அகடா போட்டு தான் எப்போ போறோம்? அகடா போட்டுதான். அது அந்த சைடு இருக்கு. அந்த சைடு செதுரியாடா. ஜீவா, இங்கெல்லாம் படிக்கட்டு இருக்கு, ஏன் சொல்லி இங்க மட்டும் அந்த ஸ்லைடா வச்சிருக்காங்க? ஏன்னா டெஃபண்டம்லாம் டெஃபண்டம் இல்லடா, பிசிக்கலி ஏபிள்டு பர்சன் வச்சு தள்ளின்னு போவேன். சரி, அப்பயே 2 படிக்கட்டு வைக்கல. ஏன்னா 2 படி நடந்துட்டு 3ஆவது படியில் உட்காந்து போகலாம். மேபி இப்போ எங்க இருக்கோம் சொல்ல. வந்து ஒரு ஃபோட்டோ போயினுங்கிறோம் வயசானவங்க மாதிரி. இவனுக்கு எதுக்கு போட்டா கூட நானும் தெரியல. டிக்கெட் இல்லை, கேமராமேனால உள்ள வர முடியல பாவம். ஐயோ நிப்பல் அனீஸ் டிக்கெட் இருக்கு தானே? டிக்கெட் கேட்குறாங்க. பார்த்தல பின்னாடி இந்தா இவங்க கோவா வந்துட்டு எல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க, நாங்கள் போட்டால் சுற்றி பார்த்துருக்குறோம் ஏஜ்டு பர்சன் மாதிரி. இப்போ எந்த ஃபோர்ட் வந்திருக்கோம்னா அகோடா ஃபோர்ட். இதுவும் வந்து நம்ம போன ஃபோர்ட் பார்த்ததுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கு. என்னடா கட்டின போட்டுறா இது. கூகுள் பார்த்து தெரியாமல் படிக்காமல் பண்ணிட்டுறான். எங்கன்னா இது வந்து போர்ச்சுகீஸ் கட்டினாங்க. எப்போ கட்டினாங்கன்னா 17th century. இது ஒரு ஃபோர்ட்டு. இது கூட வந்து லைட் ஹவுஸ் வந்து சேர்த்து கட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒன்று தான், கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் தள்ளி இருக்குது. இது வந்து அவ்வளோ தூரம் வந்து ஃபோர்ட் வந்து கட்டியிருக்காங்க. இதுவும் அந்த நம்ம முன்னாடி பார்த்த ஃபோட்டோ ஒரே வருஷம் கட்டினது. ஆமாம், ஒரே வருஷம் கட்டினா ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கு. வானவில் நண்பன் கார்த்திகேயன் சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லவன்பா. இவன் ஏன் பேக் கூடி சுத்தி நிக்கிறானா? இங்க பாருங்க. இருடா.
இருடா சத்தம் கேக்குதா? தண்ணி வந்து மிக்சிங்க்கு, மிச்சர் வந்து எங்க வச்சுக்கிற? இதெல்லாம் எடிட்டிங்க, நான் குடிக்கவே மாட்டேன், ஏமாத்துறாங்க. யூடியூப்ல சொல்லு கேட்ட பேட்டை இதை பற்றி இந்த சரௌண்ட் இந்த சுற்றுச்சூழல் பற்றி பேட்டை உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன். சொல்லு கேட்ட. உங்களோட கருத்து சேஜர் பேட்டை மழையா இருக்கு, அவ்வளவுதான் கருத்து. இல்லை வேற உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எங்கிட்ட இருந்து ஒண்ணும் பண்ணாத மச்சான், ஒண்ணும் கிடைக்காதுடா. என்ன பண்ணோம்? அவன் இஷ்டத்துக்கு அவன் எல்லாம் பண்ணணும். ஒரு இன்ச்சு முன்னாடி சேம் வேணாம் சேம். பேட்டை முன்னாடி போடா. நில்லு. நில்றா பேட்டை. ஓகே, நீ வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போனா நான் பின்னாடி வருவேன். நீ முன்னாடி போனா அவனை ஃபாலோ பண்ணு. ஆமா, மிட்டாய் வந்து அப்படி பண்ணுவோம் எல்லாம் அப்படின்னு. கூட்டம் 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 இது தமிழுக்கு வருகிற கூட்டம். ஆட்டம் 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 சிலம்பரசனின் சிலம்பாட்டம். கூட்டம் கூட்டம். இது முன்னாடி நம்ம ஒரு கோர்ட்டுக்கு போயிருந்தோம்ல, அது முன்னாடி இப்படி இருந்துச்சு, அப்புறமா தான் இப்படி கட்டினாங்க. இந்த இடத்துல தான் உட்காந்து நாங்கள் பேசியிருப்போம், நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதோட பேர் வந்து என்னன்னா லோயர் அகோடா ஃபோர்ட்ரஸ் கேண்டலிம். நாங்கள் வந்து சீக்கண்ட்ரம் ஃபோர்ட்னு சொல்லியிருப்போம், ஆனால் இது உண்மையான பேர் இதுதான் போல. இது வந்து நேத்து போயிருந்தோம் இந்த இடத்துக்கு. இது அப்போ முன்னாடி வந்து இப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி கட்டியிருக்காங்க. இது இந்த ஃபாதர் சாவதுக்கு முன்னாடி அவ்வளோதான். இது சொன்னா நான் வரவே இல்லை. இது வந்து நம்ம இந்த சர்ச் போயிட்டு வர வழியில இந்த பார்த்துனாங்க ஒரு 2 நாள் போட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்சி